சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சென்னையை சேர்ந்த மின்பொறியாளர் சுவாதி என்பவர் ரயில் நிலையத்தில் காலை நேரத்திலே படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் அனைத்து மக்களுக்கும் மத்தியிலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு கவலையை ஏற்படுத்தியது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கிறது? கொலை சம்பவங்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே மக்கள் நடமாட்டம் இல்லாத பொழுது நடந்து வரும் வேளையிலே, இப்பொழுது தமிழகத்தில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் எல்லாம், படுகொலை சம்பவங்கள் எல்லாம், கொள்ளை சம்பவங்கள், இவை யாவும் பட்ட பகலிலே மக்கள் பார்க்கும் விதமாக துணிச்சலாக குற்றவாளிகள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருப்பது எல்லா மக்களுக்குமே மிகப்பெரிய கவலையையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி இருந்தது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அந்த சம்பவத்தில் குற்றவாளி ஒரு வாரமாகியும் பிடிபடவில்லை, மர்மமாகவே இருந்தது. காவல்துறை தனிப்படை அமைத்து துரிதமாக இதற்காக கூடுதல் ஆணையர் அவருடைய தலைமையிலே ஏராளமான தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டைகள் நடைபெற்று வந்தது. சிசிடிவி கேமரா மூலமாக குற்றவாளி யார் என்பதை தெளிவான புகைப்படம் இல்லாமல் உத்தேசமாக இன்னார் என்பது தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில்தான் மர்மமான நிலையில் அந்த சம்பவம், குற்றவாளி பிடிபடாமல் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு வார காலமாக குற்றவாளி பிடிபடாத காரணத்தினால் அனைத்து ஊடகங்களாலும் மிகப்பெரிய அளவிலே அந்த செய்தி பேசப்பட்டும் வந்தது. இதற்கிடையில் இந்த குற்றவாளி பிடிபடாத இந்த தருணத்திலே, இந்த சம்பவத்தில் எப்படியெல்லாம் திசை திருப்பக்கூடிய வேலைகளை சங் பரிவார கூட்டங்கள் செய்தது என்று சொன்னால், இந்த கொலை குற்றவாளி என்பவன் முஸ்லீம், அவனுடைய பெயர் பிலால் மாலிக். காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்கல. ஆள் கடைசி வரைக்கும் சஸ்பெக்டடாக இன்னார் என்பது உத்தேசமாக தெரிகிறது. அவனுடைய உருவம் கூட தெளிவாக இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு மதத்தை குத்தி ஒரு முஸ்லீம் என்று சொல்லி பெயர் சூட்டி, பிலால் மாலிக் என்று பெயர் சூட்டி, இது எல்லாம் லவ் ஜிஹாத். தொடர்ச்சியாக சங் பரிவார கூட்டங்கள், RSS, இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள், பிஜேபி போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்தின் மீது சுமத்தக்கூடிய ஒரு பழி என்னவென்று சொன்னால் லவ் ஜிஹாத் நடைபெறுகிறது. என்ன லவ் ஜிஹாத் என்று கேட்டால், முஸ்லிமான ஆண்கள், இளைஞர்கள் இந்து சமுதாயத்துடைய பெண்களை விரட்டி விரட்டி காதலிக்கிறாங்க, கல்யாணம் முடித்து அவர்களை நாசப்படுத்துறாங்க என்று சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக பிஜேபி போன்ற கட்சிகளும் சில இந்துத்துவ இயக்கங்களும் சொல்லிக் கொண்டு வருகின்றன. இந்த சம்பவத்தில் அனைத்து சமூக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், குற்றவாளி பிடிபட வேண்டும், அவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், இவ்வளவு கொடூரமாக ஒரு பிள்ளையை கொலை பண்ணியிருக்கிறான் என்று சொல்லி எல்லோரும் இதை எப்பொழுது குற்றவாளி பிடிபடுவான் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்திலும் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை சிலர் கையில் எடுத்து செய்தார்கள். அந்த அரசியல் செய்தவர்கள் அரசியல் ரீதியானவர்கள் செய்துவிட்டு சென்றால் அது பிரச்சனை இல்லை. காலம் காலமாக பாஜக போன்ற கட்சிகளும் சங் பரிவார இயக்கங்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மைக்கு எதிராக, தலித்து மக்களுக்கு எதிராக பாஜக சொல்லக்கூடிய கருத்து எதுவும் புதிதான ஒன்றும் கருத்து கிடையாது. தொடர்ச்சியாக அவங்க ரொம்ப காலமா இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன மிக மோசமான ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கிறோம்னா, சினிமா துறையில் ஏதோ காமெடி நடிகர் என்று பார்த்து வந்த ஒய்ஜி மகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு மோசமான குரோதமான சிந்தனைக்கு உரியவர்கள் என்பதை தங்களை இந்த சம்பவத்தில் காட்டியிருக்கிறாங்க. போலீஸ் பிடிக்கட்டுமே, குற்றவாளி கொண்டு நிறுத்தட்டுமே, அவன் முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னால் அதற்காக அந்த சமூகம் பொறுப்பாகுமா? இன்னைக்கு நடைபெறுகின்ற காதலுக்கு, ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பக்கூடிய காதல் கலாச்சாரத்திற்கு சமூகம் சார்ந்த விஷயமா நடக்குது. பார்க்கிறாங்க, பிடிக்குது, அவங்க காதலிக்கிறாங்க. அதே நம்ம கண்டிக்கத்தான் செய்கிறோம். காதல் என்பது கூடும், ஆனால் காதல் என்கிற பெயரில் நடைபெறுகின்ற ஏராளமான சம்பவங்கள், அந்த பெண்கள் ஏமாற்றப்படுவது, கற்பு சூறையாடப்படுவது, அதே மாதிரி ஒருத்தர் காதல் நிறைவேறவில்லை என்பதற்காக உயிரை மாய்த்துக் கொள்வது, இது எல்லாருமே கண்டிக்கத்தான் செய்கிறோம். இதற்காக இது மட்டுமே வாழ்க்கை இல்லை, இதை தாண்டி எவ்வளவு வாழ்க்கை இருக்கு, சமூகத்தில் எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, நம்மை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அநியாயத்திற்கு உயிரை மாய்த்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சம்பவங்களை எல்லோரும் கண்டிக்கத்தான் செய்கிறோம். காதல் என்பது பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு மத்தியில் ஏற்படுது. இது சாதியை கடந்து, மதத்தை கடந்து எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் ஏற்படுது. இதில் கொண்டு மதத்தை கொண்டு நிறுத்துகிறார்கள். முஸ்லிம்கள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தில் நாங்கள் செயல்படுறது மாதிரியும், இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இதே வேலையாக செயல்படுவது போன்று லவ் ஜிஹாத் என்கிற ஒரு பெயரை தொடர்ச்சியாக இந்த இந்துத்துவ வெறி பிடித்தவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலும் அப்படித்தான் கொண்டு நிறுத்தினாங்க. பிலால் மாலிக் என்பவன் செய்துவிட்டு ஓடிட்டான், அவன் ஒரு முஸ்லிம். இதற்கு முன்பு இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்து தலைவர்களுக்கு எதிராக நடைபெற்ற படுகொலையினுடைய வரிசையில கொண்டு இதை நிப்பாட்டுறாங்க. இந்து தலைவர்கள் கொல்லப்பட்டால் அதனுடைய பின்னணி என்ன? எல்லாத்தையும் முஸ்லிம்கள் தான் செய்திருக்கிறார்களா? அது தனி சங்கதி.
பல இந்து தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு தனிப்பட்ட மோட்டிவ் காரணமாக இருந்திருக்கு, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சொந்த பிரச்சனைகள் காரணமாக இருந்திருக்கு. நடைபெற்ற எல்லா சம்பவத்தோடு கொண்டு வந்து சுவாதியுடைய கொலைகளையும் சம்பந்தப்படுத்துகிறார்கள், முடிச்சு போடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த மாதிரியான குரோத சிந்தனையில், மத துவேஷ சிந்தனையில் இருக்கிறார்கள். இதுல சினிமா நடிகர்களாக இருக்கக்கூடிய ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர், மனோபாலா, இவங்களை எல்லாருமே மக்கள் ஏதோ நகைச்சுவை நடிகர்கள், எல்லா மக்களையும் சினிமாக்களின் மூலமாக, நாடகங்களின் மூலமாக நகைச்சுவை ஊட்டக்கூடியவர்கள் என்று பார்த்து வந்த வேளையில நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது என்பதை இவர்கள் காட்டியிருக்கிறார்கள். விஷமத்தனமாக பேசியிருக்கிறார். ஒய்ஜி மகேந்திரன் அதற்கு அப்பாலஜைஸ் பண்ற மாதிரி, ஏதோ வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டி விளக்கம் ஒன்று கொடுக்கிறார். விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த செய்தியை நான் என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிறேன். நான் போஸ்ட் செய்யவில்லை, நான் அதை பதிவு செய்யவில்லை, நான் பகிர்ந்திருக்கிறேன். என்ன பதிவு செய்வதற்கும் பகிர்வதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஏதேனும் ஒரு செய்தி கிடைத்தால் உறுதிப்படுத்தாமல் ஒரு சமூகத்தை பற்றி சொல்லப்படுது, முஸ்லிம்களை பற்றியும் இது தொடர்பாக இந்த செய்தியை அவர்கள் சித்தரிக்கக்கூடிய விதம் ஒரு சமூகத்திற்கு எதிராக கலவரத்தை தூண்டும் விதமான ஒரு செய்தி. அதை பகிர்ந்தால் என்ன, பதிவிட்டால் என்ன, எல்லாம் ஒரே குற்றம் தானே. அதை செய்துவிட்டு நியாயப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது லவ் ஜிஹாத் என்கிற பெயரிலே செய்கிறார்கள் என்று. ஆனால் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங் பரிவார கூட்டத்திற்கு அப்படி ஒரு இலக்கு இருக்கிறது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள், இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் அவர்களுடைய பல மத ஊர்வங்களிலே, எந்த ஊர்வலங்கள் எல்லாம் தமிழகத்திலே பல கலவரங்களை ஏற்படுத்தி இருக்கிறதோ அது மாதிரியான ஊர்வலங்களில் அவர்கள் வளமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகன் என்னவென்று சொன்னால், துளுக்கனை வெட்டு துளுக்கட்சியை கட்டு என்று சொல்வார்கள். இஸ்லாமிய பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட வேண்டும் என்பதை பகிரங்க கோஷம் போட்டவர்கள் இவர்கள். ஆனா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்கள் ஏதோ இப்படி ஒரு திட்டத்தில் கையில செயல்படுத்துற மாதிரி இந்த ஒரு கொலை சம்பவத்தில் கூட ஒரு கேடுகட்டத்தனமான அரசியலை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக இவர்கள் ஒரு கலவரத்தை தூண்டும் விதமான ஒரு துவேஷ பேச்சுக்களையும் கருத்துக்களையும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுத்திருக்கிறோம், ஒய்ஜி மகேந்திரன் மேல கொடுத்திருக்கிறோம். சில சமூக வலைத்தளங்கள், ஹிந்து சென்டினல் என்கிற பெயரிலே ஒரு வலைத்தளம், அவர் அந்த இணையதளத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துட்டோம், இன்ன வரைக்கும் அது முடக்கப்படலை. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இஸ்லாமியர்களை தேவையில்லாமல் வம்புக்கு எடுத்திருக்கிறார்கள், பொய்யாக ஒரு முஸ்லிமை கொலையாளியாக இவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது, மத மோதல்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அந்த வலைத்தளம் இதுவரையிலும் தடை செய்யப்படவில்லை, அது அப்படியே தான் இருக்கு. அந்த செய்தியில் என்ன போடுறாங்கன்னா, நடந்து முடிந்த சம்பவங்களை எப்படி ஊடகவியலாளர்கள் எடுத்து போடுவாங்களோ, செய்தியாக கொடுக்குமோ, ஒரு பத்திரிகையில செய்தியாக வருமோ, அப்படி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. காவல்துறையே அந்த செய்தியை கொடுத்ததாக அதில் எழுதியிருக்கிறாங்க. ஹிந்து சென்டினல் என்கிற இணையதளத்தில் பிலால் மாலிக் என்ற பெயரை குறிப்பிட்டு இது லவ் ஜிஹாதுடைய பின்னணி என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த மதவாதிகள், அந்த மத வெறிப்பிடித்தவர்கள் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, காவல்துறையை அதற்கு சாட்சியாக ஆக்கியிருக்கிறாங்க. எங்களுக்கு காவல்துறை ஐடென்டிஃபைடு, அவன் தான் முஸ்லிம் கல்பிரேட், அவன் கொலையாளி முஸ்லிம் என்பதை காவல்துறை அடையாளம் கண்டுவிட்டது என்று சொல்லி காவல்துறையும் அவர்கள் வம்புக்கு இழுக்கும் விதமாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ உள்துறை அமைச்சகம் முதலமைச்சருடைய கையில் இருக்கு. இந்த சம்பவத்தில் காவல்துறையே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு இணையதளம் புகார் கொடுக்குது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் முன்கூட்டியே தடுக்கும் விதமாக ஏதேனும் கலவரமோ மத மோதல்களோ அல்லது அது மாதிரியான ஒரு சூழலோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக புகார் கொடுக்கக்கூடிய வேளையிலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஒய்ஜி மகேந்திரன் மேல கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை, இணையதளத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகாருக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை. இந்த நேரத்தில் நாங்கள் காவல்துறை பாராட்டி ஆக வேண்டும், இல்லைன்னு சொல்ல முடியாது. காவல்துறையுடைய நடவடிக்கை சரியான தடயங்கள் இல்லை, அடையாளம் இல்லை. கொலையாளி எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் தடயங்களும் இல்லாமல் அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டான். சாட்சியையும் யாரும் மக்கள் பெரிய அளவுக்கு முன் சொல்லலை. உயிர் பயமா என்ன பயம் என்று தெரியல. இந்த சம்பவத்தை எல்லாம் ஒரு தெளிவற்ற ஒரு சூழல்ல ஒரு வார கால இடைவெளியில காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப துல்லியமாக சம்பந்தப்பட்ட நபரை முஸ்லிம்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் மீது அநியாயமான ஒரு பழி விடக்கூடிய நேரத்தில் ராம்குமார் செய்தார் என்று சொல்லி மீனாட்சிபுரத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆளை பிடிச்சிருக்காங்க, ஆளை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் காவல்துறையை பாராட்டுகிறோம். அதே வேளையில் ஏன் இது மாதிரியான மத துவேஷத்தை பரப்பக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? எத்தனை சம்பவங்கள் தமிழகத்தில், எத்தனை சம்பவங்கள், பெரிய பெரிய கலவரங்கள் நடைபெற்றதற்கு இந்திய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு நடைபெற்ற கலவரங்களுக்கு பின்னணியிலே இருப்பது ஒய்ஜி மகேந்திரன் போன்ற ஆட்கள், எஸ்வி சேகர் போன்ற ஆட்கள், மனோபாலா போன்ற ஆட்கள், பாஜக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா போன்ற ஆட்கள், கல்யாணராமன் போன்ற ஆட்கள், இந்த ஹிந்து சென்டினல் போன்ற இணையதளத்தை நடத்துகிறார்களே அது போன்ற ஆட்கள். இவர்கள் பரப்பக்கூடிய செய்தி மக்களுக்கு மத்தியிலே, ஒரு சாராருக்கு மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய கோபமும் வெறித்தனமும் கலவரத்தில் கொண்டு முடியுது.
மத ரீதியாக அவர்களை தூண்டக்கூடிய நேரத்திலே அவர்கள் கட்டுப்பாடு இழக்கிறாங்க. கொடுத்திருக்கக்கூடிய புகாருக்கு ஒய்ஜி மகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கணும். என்ன விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிற? பதிவிடவில்லை, பகிர்ந்திருக்கிறேன். சரி, பகிர்ந்த செய்தியாவது நான் அவசரப்பட்டு பண்ணிட்டேன், சரியாக அந்த டெக்ஸ்டை படிக்கல அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு, வருத்தமா தெரிவிச்சிருக்கிறாரு. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உட்கருத்துக்களை நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்றார். ஒரு முஸ்லிம் தான் வெட்டினான், கொலை செய்தான் என்று சொல்லி காவல்துறைக்கு மிஞ்சி இவர் அவருடைய பதிவுல சொல்றார். அது எனக்கு, நான் அந்த கருத்துல நான் உடன்படுறேன், தூக்க மாட்டேன், அப்படிதான் வச்சிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப காவல்துறை செய்திருக்கக்கூடிய ஒரு காரியம், குற்றவாளியை கரெக்டாக பிடிச்சிருக்கிறீங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம் என்று சொன்னாலும், இது மாதிரி மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக லவ் ஜிஹாத் என்கிற பெயரிலே தொடர்ந்து இவர்கள் சுமத்தக்கூடிய ஒரு பழி, அந்த பழிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த சுவாதியுடைய கொலை சம்பவம் இதுவே இறுதியாக இருக்கட்டும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் நாங்கள் நம்புகிறோம். இனியும் இது மாதிரியான சம்பவங்கள் மக்களுக்கு மத்தியிலே பொய்யாக இது மாதிரி பரப்பக்கூடியவர்கள் மீது கடுமையாக சட்டம் பாயும் என்பதை படிப்பினையாக புரியும் விதமாக நடவடிக்கை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறோம், இது மாதிரி ஒரு சம்பவம் 6:30 மணி அளவுல அந்த பெண் எந்த ஒரு தன்னுடைய மரணத்தை சற்றும் சிந்தித்திருக்க மாட்டால், கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாய மக்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் எங்க சமூகம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறதையோ படம் பிடிப்பதையோ இது ஒரு காரியமாக எங்களுக்கு சொல்லித்தரப்படலை. ஒரு அக்கிரமம் நடைபெறுகிற பொழுது அதை தடுக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். வெள்ள நிவாரண பணி எடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் களத்தில் நின்று உயிர் கொடுத்து நாங்கள் பாடுபட்டோம். அரசாங்கம் இறங்கல, துணை ராணுவம் இறங்கல, முதலில் நாங்கள் இறங்கணும். எங்கெங்க கடுமையான பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களை காப்பாற்றக்கூடிய பணியில் நாங்கள் இறங்கினோம். எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இது மாதிரி பிற சமூக மக்களுடைய பெண்களை காதலி அவங்களை நாசப்படுத்து இது எங்களுக்கு போதிக்கப்படவே இல்லை. அநியாயமாக மீண்டும் மீண்டும் எங்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது. உண்மையிலே சுவாதி சம்பவத்தின் பொழுது நாங்களோ தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் இருந்திருப்பார்களே, ஆனால் தன் உயிரை கொடுத்து அந்த பெண்ணை காப்பாற்றி இருப்பார்கள் என்று சொல்லலாம். அல்லது கொலை செய்தவனுக்கு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பார்கள், அதை சொல்லலாம். இப்படி ஒரு கேடுகட்டத்தனமான காரியத்தை ஒரு இஸ்லாமியன் செய்ய மாட்டான். உண்மையான ஒரு முஸ்லீம் சமூகம் செய்யாது. மீண்டும் மீண்டும் பழி சுமத்தக்கூடியவர்களுக்கு அனைத்து சமூக மக்களும் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.